கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. தேவனாய் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அதாவது நம்ம ஆண்டவருடைய ஜெய கம்பீரமாய் உங்களுக்குள்ளே இருக்கு. நம்ம எல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்க. ஜெய கம்பீரம் இதுல பாத்தீங்கன்னா ஈஸி ரிவைஸ்ட் வெர்ஷன் தமிழ்ல பாத்தீங்கன்னா, அவர் மாபெரும் அரசர், அந்த அரசர் வெற்றியோடு அவர்களுக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஆண்டவர் இயேசு ராஜாவாய் ஜெய கொடியோடு இருக்கிறார். விவிலியம் சொல்லுது, கடவுள் அவர்களோடு இருக்கிறார். அரசனின் பெரும் முழக்கம், அதாவது ஆண்டவருடைய யுத்த சேனையுடைய முழக்கத்தை பார்ப்பீங்க. நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஜெயகம்பீர் நம்ம கிட்ட இருக்கு. யோசுவா 5ஆம் அதிகாரத்துல கடைசி 3-2 வசனம் பாத்தீங்கன்னா, எரிகோக்கு முன்னால போய் கர்த்தரை நோக்கி பார்ப்பான். அவானத்தை கண்ணாந்து பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு சத்தம் கேட்க பாருங்க. அங்க சொல்றார், உருவின பட்டயத்தோடு அவர் நிற்கிறார். நீ எங்களை சேர்ந்தவரா, எரிகோவை சார்ந்தவரா? நான் உனக்கு உதவி செய்ய சேனையின் அதிபதியாய் வந்தேன். அதனால அவர் நான் பாவி, எனக்கு கிடைக்காது இல்ல. உங்க பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன பாவத்தை மன்னிக்கணும்னு அவருக்கு தெரியுங்க. உங்களை விரும்புகிற கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். சபிக்கணும்னு நினைத்த பாலாக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினைத்த கர்த்தர் பிளேயாம் இடையில பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எப்பெல்லாம் சபிக்கணும், அதுக்கு 7 காளை, 7 மாடு, 7 பலிபீடம். உங்க பிரச்சனை 7 நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. 7 வாரம் ஒரு உபவாசத்தை போடுங்க. ஜெய கம்பீர் எப்படி வருதுன்னு பாருங்க. ஆசீர்வாதம் அப்படி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். இந்த பரவி திரிக ஆறுகளை போல உங்க சந்ததிகளை விரிவடை செய்வார். கேதுரு மரங்களால் நிரப்புவார். நீர்ச்சால்களில் தண்ணீர் பாயும். அப்படி ஆண்டவர் கொடுப்பார். எவ்வளவு அழகான கர்த்தர். ஒரு ஏதேன் தோட்டத்தை போல உங்களை மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களெல்லாம் தேவைப்பனே நல்ல வார்த்தையா கொடுத்திருக்கிறீங்க. ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன். உன்னை சபிக்கணும்னு நினைச்சா, சபிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு முன்னால கோடிஸ் பிரபுவாக ஏதேன் தோட்டத்தை போல மாற்றி உன்னை செழிப்பாய் வைப்பேன். ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். அவன் கண்களுக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து நடப்பாய். ஆண்டவர் அப்படி சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.